புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் காலமானது ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவருக்கு என்ன நடந்தது, எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். மகாராஷ்டிராவில் நேரிட்ட விமான விபத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாநில துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 66. விமான விபத்தில் அஜித் பவார் காலமானதை சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் DGCA உறுதிப்படுத்தி இருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிறிய ரக விமானத்தில் அஜித் பவார், அவருடைய தனி உதவியாளர் மற்றும் ஒரு பாதுகாவலர், 2 விமானிகள் என்று மொத்தமாக 5 பேர் பயணம் செய்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் எதிர்வரக்கூடிய மாவட்ட, ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து சமிதி தேர்தல்களுக்காக பிரச்சாரம் செய்ய அஜித் பவார் அவர்கள் பாராமதியில் 4 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க திட்டமிட்டிருந்திருக்கிறார். அதற்காக மும்பையில் இருந்து விமானம் மூலம் பாராமதிக்கு சென்றிருக்கிறார். பாராமதியில் விமானம் தரையிறங்க முயன்ற போதுதான் பார்த்தீங்கன்னா விமான நிலைய ஓடுபாதை அருகே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தானது ஜனவரி 28ஆம் தேதி காலையில் 8:48க்கு நடந்திருக்கின்றது. இந்த விமானம் VTSSK LJ-45 வகையை சேர்ந்த சிறிய ரக விமானம். லியர்ஜெட் 45, அதாவது LJ-45 அப்படின்றது ஒரு நடுத்தர விமானம். கனடாவை சேர்ந்த பம்பார்டியர் என்ற விமான தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த லியர்ஜெட் விமானம் பல வாடகை விமான நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுது. இது 2 ஹனிவெல் TFE 731-20AR-BR டர்போ ஃபேன் என்ஜின்களால் இந்த விமானம் இயக்கப்படுது. இந்த விமானத்தில் ஒரே நேரத்தில் 8 பேர் பயணிக்க முடியும். சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு விமானம். பாராமதியில் விபத்துக்குள்ளான இந்த லியர்ஜெட் 45 விமானம் 2010ஆம் ஆண்டு முதல் சேவையில் இருந்திருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார் அவர்கள் காலமாகி இருக்கின்றார். தொழில்நுட்ப கோளாறால இந்த விபத்து நடந்தது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனா இன்னும் சிலரோ இது தொழில்நுட்ப கோளாறு எல்லாம் இல்லை, அரசியல் சதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அஜித் பவார் அவர்கள் விமான விபத்துல காலமாகி இருக்கிறார். இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.